வணக்கம். முருகன் திருநெல்வேலி. ஒரு வேத வசனம் சொல்கிறது பாருங்கள். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, ஆண்டவரே என் வீட்டில் வேலைக்காரன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான். ரொம்ப அந்த நோய் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துது. சாகிற நிலமையில் இருக்கிற மாதிரி கொடுமைப்படுத்துது. அதனால் நீங்கள் அவனை சுகமாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அதிபதி ஒரு 100 பேருக்கு ஒரு ஹெட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் இயேசுகிட்ட இதை முறையிடுறார். அப்போது நீங்கள் போங்க, நான் உங்கள் வீட்டுக்கு சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு அந்த அதிபதி சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்கு வரணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அந்த வார்த்தை நிமித்தமே அவன் சுகமாவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இயேசு ரொம்ப சந்தோஷப்படுறார். பரவாயில்லையே, நான் போய் தான் ஒருத்தனை சுகமாக்கணும் அப்படின்றதில் விசுவாசம் இல்லாமல் சொன்னாலே போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அந்த 100 கல்வி சொல்கிறான், நான் ஒரு 100 பேருக்கு ஹெட்டு. நான் ஒருத்தனை வா அப்படின்னா அங்கே வாரான், ஒருத்தன் போன்னா போகிறான், அந்த வேலையை செய்யினா செய்கிறான். என்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தனே நான் சொல்கிறபடி நடந்துக்கும் பொழுது நீங்கள் இந்த பூமிக்கே சொந்தக்காரர் நீர். அதை அறிஞ்சிக்கிட்டான் அந்த 100 கதிபதி. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அந்த நேரத்தில் அவன் சுகமாகுவான். கடவுள் நீங்கள் போங்க, அவன் சுகமாகுவான் அப்படின்னு சொன்னார். அப்போ மறுபடியும் அந்த 100 கதிபதி அந்த வேலைக்காரன்ட்ட சொல்லும் பொழுது அவன் சுகமாகறான். எந்த நேரத்தில்னா, இயேசு எந்த நேரத்தில் சொன்னாரோ அந்த நேரத்திலே அவன் சுகமாயிட்டான். எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்ணால் பார்க்கல, ஆனால் சொன்னபடி ஆகும் அப்படின்றது ஒரு விசுவாசம். கடவுளுடைய ப்ராமிசஸ் அதான் சொல்லுது. நான் சொன்னபடி நடக்கும். நீ ஒன்றே ஒன்று தான் செய்யணும், நம்பணும். அவர் வார்த்தையை நம்பணும், அவரை நம்பணும். அவரை நம்பினீங்க அப்படின்னா நீங்கள் சுகத்தை மட்டும் இல்லை, செழிப்பு, சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதனால் நீங்கள் அவரை நம்புங்க. அவர்கிட்டருந்து அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுளை முழுமையாக நம்புங்க. அவர்கிட்ட இருந்து மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அனுபவிங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.